Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuh. Basmilan muhamdilan musalliyan musallima nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Nashhadu an la ilaha illallah نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم ضربت عليهم الذلة أينما ثقفوا إلا بحبل من الله وحبل من الناس وباءوا بغضب من الله وضربت عليهم المسكنة ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون الأنبياء بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم تقتلون أنتم اليهود واليهود حتى يقول الحجر يا مسلم هذا يهودي ورائي تعال فاقتلوه صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய ஜும்மாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தின் பரக்கத்தையும் ஜும்மாவின் பரக்கத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இன்னும் வரவிருக்கக்கூடியவருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள்பாலித்து கிருபை செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய போர்க்களம் ஈரானும் இஸ்ரேலும் இரண்டும் போர் தொடுத்து கொண்டிருப்பதை சமூக வலைதளங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னமோ நடக்க போகிறது என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. ஆனால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாம் தேசத்திற்காக வேண்டி நிறைய சுப செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். சாம் தேசம், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சாம் தேசத்திற்கு பெருமானார் நற்செய்திகளை சொன்னார்கள். ஷாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் கவலைப்பட வேண்டாம். ஷாமை போட்டு அடிக்கிறார்கள், ஷாம் நாட்டிலே நிறைய சண்டைகள் சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று இஸ்லாமியர்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இஸ்லாம் உள்ளவரை ஷாம் தேசத்தை அழிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கும் வரை ஷாம் நாட்டை அழிக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். பெருமானார் சொன்னது இதுவரை பொய்யானது இல்லை, இனிமேலும் பொய்யாக முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நிச்சயமாக ஷாம் தேசத்திலே துன்புறுத்தப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு துன்பமாக இருக்கும், பின்னால் அவர்களுக்கு இன்பம் வரும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று ஷாம் அழிக்கப்படுகிறது, துன்புறுத்தப்படுகிறது, கஷ்டப்படுத்தப்படுகிறது, வேதனைப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு நாள் வரும், அது நிம்மதியாக இருக்கும், இன்பமாக இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வேண்டுமானால்
ஷாமை பார்க்குகின்ற நேரத்திலே நமக்கெல்லாம் அளிக்கப்படுகிறதே என்று நமக்கு கவலையாக இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஷாமிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நாளை ஏற்படுத்துவான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷாம் என்பது என்ன? ஷாம் நாடு எதை சொல்லப்படுகிறது என்று பார்க்குகின்ற நேரத்திலே சிரியா, பாலஸ்தீனம், ஜோர்டான், லெபனான், இந்த 4 நாடுகள் கொண்டதுதான் ஷாம் தேசம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷாம் தேசம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய குர்ஆன் ஷரீஃபிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஷாம் தேசத்தினுடைய சிறப்புகளை பற்றி வரிசையாக சொல்லுவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியமானவர்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பிரார்த்தனை செய்த இடம் ஷாம் தேசம்தான். ஷாம் தேசத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியாக துஆ செய்திருக்கிறார்கள் என்பது வரலாறுகளிலே குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹுவிற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய பரக்கத்துக்கள் அதிகமாக இறங்கக்கூடிய இடம் ஷாம் தேசம்தான் என்று சொல்லப்படுகிறது. அழிக்கப்படக்கூடிய இடமும் ஷாம் தேசம்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, 3வது புனித ஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேசமும் ஷாம் தேசம்தான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய ஸ்தலமும் ஷாமில் தான் இருக்கிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புனித ஊர்களிலேயே சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஊர்களுக்கு மட்டும் நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். அதிலே ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா, 3வது ஷாம் தேசம். ஜெருசலத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், பைத்துல் முகத்தஸிற்காக வேண்டி நீங்கள் பயணம் செல்லுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட தேசம் எது என்று சொன்னால் ஷாம் தேசம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய நபிமார்கள் அந்த பூமியின் மீது நடந்தார்கள். நபிமார்களின் கால்கள் பட்ட இடம் ஷாம் தேசம்தான். நிறைய நபிமார்கள் இறந்து படுத்திருக்கிற இடமும் ஷாம் தேசம்தான். நிறைய நபிமார்களை கொலை செய்யப்பட்ட இடமும் ஷாம் தேசம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலேயே அனுமதிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் அங்கே செய்யப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எல்லா நபிமார்களும், உலகத்தில் எத்துணை நபிமார்கள் படைக்கப்பட்டார்களோ அத்துணை நபிமார்களும் அந்த தேசத்தில் தான் சஜிதா செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மிஅராஜிலே நான் எல்லா நபிமார்களும் என்னோடு நின்று தொழுகையிலே நின்று சஜிதா செய்த இடம் ஷாம் தேசம்தான் என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானவர்கள் அதிகமாக இறங்கக்கூடிய இடமும் ஷாம் தேசம்தான். மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை அதிகமாக அங்கேதான் வைத்திருக்கிறார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வியாபாரத்திற்கு சென்ற இடமும் ஷாம் தேசம்தான். பெருமானார் முதலில் வியாபாரத்துக்கு போனது, இஸ்லாமியர்கள் முதலிலே வியாபாரத்திற்கு போன ஸ்தலமும் ஷாம் தேசம் என்பதாக சொல்லப்படுகிறது. பாரசீக கோட்டையில் இஸ்லாமியர்களின், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் தொழுவதற்காக வேண்டி பாரசீக கோட்டையில் இருந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக கோட்டையை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்த இடமும் ஷாம் தேசம்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, 8000த்திற்கும் அதிகமான சஹாபா பெருமக்கள் அங்குதான் அடங்கி இருக்கிறார்கள். உலகிலேயே பல இடங்களில் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது ஈமான் அதிகமாக அதிகரிக்கப்படக்கூடிய இடமும் ஷாம் தேசம்தான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷாம் இவ்வளவு சிறப்புள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் பெருமானார் பேசினார்கள், கியாமத்து நாள் வரை ஈமானுக்காக கடும் போராட்டங்கள் நடக்கப்படக்கூடிய ஒரே இடம் ஷாம் தேசம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, போராட்ட குழுக்களை ஆதரித்தவர்கள் அதுவே ஷாமின் குழுவிலே தான் இருக்கிறார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பாரசீகர்களையும் விரட்டி அடித்த இடமும் ஷாம் தேசம்தான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். மல்ஹமா என்ற மிகப்பெரிய யுத்தம் நடந்த இடமும் ஷாம் தேசத்தில் தான் நடந்தது. ரோமர்களுக்காக வேண்டி
ரோமர்களுக்கு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சங்கு ஊதக்கூடிய இடமும் அந்த இடம்தான். ஷாம் தேசத்தில் வந்துதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரோமர்களுக்காக வேண்டி அவர்கள் சங்கு ஊதுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யூதர்கள் பார்த்து இடங்கள் எல்லாம் அவர்களை வெட்டப்பட வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடமும் ஷாம் தேசம்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு திரும்பவும் இறங்கக்கூடிய இடம் ஷாம் தேசம்தான். தஜ்ஜால் வெட்டப்படக்கூடிய இடமும் ஷாம் தேசம்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹ்ஷர் மைதானம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, மறுமை நாளின் பூமி என்று சொல்லுகிறோம் அல்லவா, சூரியன் பனைமரத்தளவு நின்றுவிடும், பூமி எல்லாம் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று பூமியினுடைய அனல்கள் தாங்காமல், வனத்தினுடைய அனல்களும் தாங்காமல், மனிதனுடைய மூளைகள் எல்லாம் உருகி வரக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னார்கள் அல்லவா, மஹ்ஷர் மைதானம் என்று. அந்த பூமியும் ஷாம் தேசம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நிறைய சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஷாம் தேசத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் மிக தெளிவாக ஊடகங்கள் வழியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தினமாக நிறைய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு மிகவும் மிக முக்கியமாக ஈரானும் இஸ்ரேலும் யுத்த களத்திலே இறங்கி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முற்காலத்தில் இருந்து யூதர்கள் துரோகிகள், முற்காலத்திலே இருந்து யூதர்கள் எல்லாம் துரோகிகள் தான். அவர்கள் மோசடிக்காரர்கள், தேச துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே சொல்லுவார்கள். முதலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்தவன் கூட யூதன் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, பனு சுரைக் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்திலே சேர்ந்த லபீத் இப்னு அஸ்லம் என்று சொல்லக்கூடியவன் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்தவன். அவன் யூதனை சார்ந்தவன். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காலங்கள் அவர்களிடத்திலிருந்து நட்பு உறவுகளை முறித்துக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டு வீடு திரும்புகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு பண்டத்திலே விஷம் கொடுத்து பெருமானாரை அழிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்ததும் ஒரு யூத பெண் தான். ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. ஆக மொத்தம் யூதர்கள் துரோகிகள், தேச துரோகிகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய நேரத்திலே ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, என்னுடைய தொண்டை குழியிலே அந்த யூத பெண் கொடுத்த அந்த விஷம் இருக்கிறது அல்லவா, என் தொண்டையை அறுக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, யூதர்கள் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரோகிகள் என்பதாக சொன்னார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி முயற்சி செய்தவர்களும் யூதர்கள் தான். கடைசியாக அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டான். இன்று யூதர்கள் கிறிஸ்துவர்கள் 2 பேர்களும் சேர்ந்துதான் முஸ்லிம்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கீழ்ச்சட்டை இல்லாமல் வந்தவர்கள், ஆடை இல்லாமல் வந்தவர்களுக்கு ஒதுங்க இடம் கொடுத்த முஸ்லிம்களுக்காக வேண்டி அவர்கள் செய்கின்ற நன்றி கடன்கள் என்னவென்று சொன்னால், யூதர்களும் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸிலே ஜும்மாவிற்கு தொழ போனவர்களை சுட்டு அவர்கள் துப்பாக்கியின் மூலமாக சுண்டவர்களை அவர்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நேரத்திலே யூதர்கள் துரோகிகள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் உண்மையாகிக் கொண்டிருக்கிறது. காலம் வெகும் தூரம் இல்லை.
யூதர்கள் அழிவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்கள் அழிவதற்கு காலம் வந்து விட்டது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஒரு பூமி ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிலப்பரப்பு ஒன்று இருக்கிறது தெரியுமா? அதிலே பாதி கடல் இருக்கும், மீதி பூமி இருக்கும். கொஞ்ச காலத்திற்கு பின்னால் அந்த கடல் பூமியை விழுங்கிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திரும்பவும் அது விழுங்கும். இப்படி ஒரு பூமியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில், ஆம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொல்வார்கள் சஹாபாக்கள். அதிலே பெருமானார் தொடர்ந்து பேசுவார்கள், அந்த நகரத்திலே 70,000 பேர்கள் அந்த நகரத்திலே அழிந்து போவார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிய வழியிலே வரக்கூடிய அவர்களின் மூலமாக யுத்தம் நடக்கும் வரை யுகம் அழிந்து போகாது, கியாமத்து வராது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாட்டிலே யுத்தம் செய்வார்கள் முஸ்லிம்கள், ஆயுதம் இல்லாமல் யுத்தம் செய்வார்கள், ஆயுதமே இல்லாமல் யுத்தம் செய்வார்கள். பாலஸ்தீனத்திலே எத்தனை பேர்கள் ஆயுதம் வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரே ஆயுதம் தக்பீர் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அம்பெறிந்து அவர்கள் போர் புரிய மாட்டார்கள், ஆயுதம் ஏந்தி போர் புரிய மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்பதை மட்டுமே சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே கடல் ஒரு பகுதி அவர்களை விழுங்கி விடும் என்று சொன்னார்கள். யூதர்களை விழுங்கி விடும் என்று சொன்னார்கள். இரண்டாம் முறை அவர்கள் சொன்னால் மீண்டும் அவர்களை கடல் முழுங்கி விடும் என்று சொன்னார்கள். மூன்றாம் முறை அவர்கள் தக்பீர் சொல்லுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பாலஸ்தீனர்கள் முஸ்லிம்கள் தப்பித்து போவதற்காக வேண்டி ஒரு வழி தனியாக வரும் என்று சொன்னார்கள். அதிலே அவர்கள் நடந்து போவார்கள் என்று, இது போன்ற ஒரு போர் நடக்கும் வரை கியாமத்து வராது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே உரத்த குரலிலே சொல்லப்படும், தஜ்ஜால் வந்து விட்டான் என்று சொல்லப்படும். உரத்த குரலிலே சொல்லப்படும், தஜ்ஜால் வந்து விட்டான் என்று சொல்லப்படும். யூதர்கள் எல்லாம் தஜ்ஜாலை நோக்கி ஓடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்கள் எல்லாம் ஓடுவார்கள். அனைத்தையும் விட்டுவிட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தஜ்ஜாலை நோக்கி எல்லோரும் ஓடுவார்கள். அந்த நேரத்திலே இந்த சம்பவத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற நேரத்திலே, இந்த சம்பவம் நடந்த நகரம் துருக்கி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடக்கும் நகரம் துருக்கி என்று சொன்னார்கள். யூதர்களின் அழிவு காலங்கள் வந்துவிடும். கியாமத்து நெருக்கத்திலே தஜ்ஜால் வருவான். அப்படி வருகின்ற நேரத்திலே அவன் பல அற்புதங்களை காட்டுவான். நான் தான் அல்லாஹ் என்று சொல்லுவான், நான் தான் கடவுள் என்று சொல்லுவான். சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டுவான். எனக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லுவான், எனக்கு மீறக்கூடியவர்களுக்கு நரகம் என்று சொல்லுவான். பல அற்புதங்களை அவன் காட்டுவான். நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து அவனை கொலை செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தஜ்ஜால் சொல்லுவான், அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நிற்பார்கள், யூதர்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால் நிற்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக யூதர்களை தப்பிப்பதற்காக வேண்டி தங்களுக்காக வேண்டி சில ஆயுதங்களை செய்வார்கள். என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஹதீஸிலே தெளிவாக சொல்லுகிறார்கள், யூதர்கள் ஒரு மரத்திற்கு பின்னால் போய் நின்று கொள்வார்கள், மறைந்து கொள்வார்கள், ஒளிந்து கொள்வார்கள், அல்லது கற்களுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்வார்கள். அந்த நேரத்திலே முஸ்லிம்களை பார்த்து அந்த கல்லும் மரமும் பேசுமாம். என்ன பேசும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யா முஸ்லிம், முஸ்லிமானவர்களே, நிச்சயமாக எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான். ஒரு மரம் பேசும், ஒரு கல்லு பேசும், எனக்கு பின்னால் யூதன் மறைந்திருக்கிறான், அவனை வெட்டி விடுங்கள், தாள் வாங்கள் வெட்டி விடுங்கள் என்பதாக சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மரத்திற்கு பின்னாலும் கல்லிற்கு பின்னாலும் மறைந்திருக்கின்ற அந்த யூதர்களை முஸ்லிம்கள் வெட்டுவார்கள் என்று சொல்லப்படுகிறது.
கர்த்தக் என்று சொல்லப்படக்கூடிய மரம். அந்த மரம் முட்களால் நிறைய இருக்கும். அந்த மரம் பைத்துல் முகத்தஸை சுத்தி இருக்கிறது. அந்த மரம் இஸ்ரேல் அந்த மரத்தை வளர்ப்பதற்காக வேண்டி இஸ்ரேல் இராணுவம் பல லட்சங்கள் செலவு பண்ணி வளர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த மரத்திற்கு பின்னால் ஒளிவதற்காக வேண்டி அந்த மரத்தை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மரம் அவர்களை இஸ்ரேல்கள் பயிரிடுவதற்காக வேண்டி பல லட்சங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக அந்த மரத்தை நடுவதற்காக வேண்டி இஸ்ரேல் நாடு மிக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூதர்களுக்கு தனி நாடு இல்லை. யூதர்கள் முஸ்லிம்களின் இடத்திலே தங்கி தஞ்சம் புகுந்தவர்கள். அவர்கள் தஞ்சம் புகுந்து விட்டு கடைசியாக இடம் கொடுத்தவர்களையே இடம் காலி பண்ண முயற்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று முஸ்லிம்களை நாட்டை விட்டு அகதிகளாக ஆக்க வேண்டும், நாட்டை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான நிலையிலேயே இஸ்ரேல்கள் அடியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீண்ட காலங்களை கொடுப்பான், பிடித்தால் கடுமையாக பிடிப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே அதைத்தான் சொல்லுகிறான். அநியாயக்காரர்களை விட்டு வைப்பான் அல்லாஹ், ஆனால் பிடிப்பான். அவன் பிடித்தால் அவனுடைய பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது. இதே போன்றுதான் இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் அல்லாஹ்வின் பிடியிலே மாற்றிக்கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், கியாமத் நாள் வருவதற்கு முன்னால் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்திற்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே எல்லா மனிதர்களையும் ஒன்று கொண்டு சேர்க்கப்படும். எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்க்கப்படும். அங்கே யூதர்கள் அழிக்கப்படுவார்கள். அங்குதான் கியாமத் நடைபெறும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த யூதர்களில் இருந்து இந்த முஸ்லிம்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஆனால் அதற்கு முன்னால் முஸ்லிம்கள் நிறைய இழப்புகளை பார்ப்பார்கள். முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்கள் அழிக்கப்படும், முஸ்லிம்களுடைய உயிர்கள் எல்லாம் அழிக்கப்படும், உடைமைகள் எல்லாம் ஒழிக்கப்படும். இவைகள் எல்லாம் அந்த இஸ்ரேலின் மூலமாக நிறைய அவர்கள் செய்யக்கூடிய அழுச்சாட்டியங்களின் மூலமாக நிறைய விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. காரணம் என்னோடு சொன்னால், இன்றல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளில் இருந்து யூதர்களோடு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளை வைத்திருந்தவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உறவுகள் வைத்திருந்தாலும் அந்த யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் உம்மத்துகளையும் எப்படியாவது அவர்களை பழி தீர்த்து விட வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஷாம் நாட்டை பாதுகாக்க வேண்டும், பாலஸ்தீனத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அழிக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் மிக முக்கியமாக கடப்பாடுகள் இருக்கிறது. நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மால் ஆயுதங்களை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. மற்ற நாடுகள் செய்வது போன்று அணு ஆயுதங்களை கொண்டு உதவி செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள். போர்க்களங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களுக்கு நெருக்கடியான காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்கள் நெருக்கடிகளை ஆபத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் குன்னூத்தை நாசிலாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குன்னூத்தை நாசிலாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத்
வாஃபினா ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனா ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லனா ஃபீமா ஆதைத் வகினா ஷர்ர மா கலைத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுபுஹ் தொழுகையிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது ரக்காத்திலே ருக்கு செய்ததற்கு பின்னால் நிலைக்கு வந்த உடனே பெருமானார் இரண்டு கைகளையும் உயர்த்தி அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதைத் வாஃபினா ஃபீமன் ஆஃபைத் என்ற துஆக்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதிக்கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு வேலையை செய்வதுதான் மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் மத்தியிலே ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடியிலே பெருமானார் ஓதிய துஆக்கள் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். இந்த துஆவை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க சுபுகு உதயமாகும் வரை பெருமானார் சஜிதாவிலே உட்கார்ந்து சஜிதாவிலே படுத்துக்கொண்டு சஜிதாவிலேயே இருந்து கொண்டு ஓதினார்கள் என்பது வரலாறுகள். உஹது போர்க்களத்திலே நெருக்கடி ஏற்பட்டது. உஹது போர்க்களம் நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அல்லாஹ்விடத்திலே வேண்டுதலை செய்தார்கள். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்ற துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதிக்கொண்டு இருந்தார்கள். இதனால் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்து பாதுகாப்புகள் ஏற்படும் என்பது பெருமானார் சொல்லிக் கொடுத்த அற்புதமான துஆக்கள். இவைகளை நாம் ஒவ்வொரு நேரங்களிலேயும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நம் இஸ்லாமிய சகோதரர்கள் சிரமத்திலேயும் நெருக்கடியிலேயும் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அதிகம் இந்த குன்னூத்தை நாசிலாவையும் அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்திலே ஓதிய துஆக்களையும் பத்ரு போர்க்களத்தில் ஓதிய துஆக்களையும் நம்முடைய நாவுகளின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்வதில் நாம் மிகவும் முக்கியமாக நம் இடத்திலே கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அநியாயக்காரர்களை விட்டு வைப்பான், குறிப்பிட்ட காலங்களில் அவனை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் சோர்வடைந்து விடாதீர்கள், வரக்கூடிய சோதனைகளை பார்த்துவிட்டு நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்திலும் இதைத்தான் சொன்னார்கள், பத்ரு போர்க்களத்திலும் இதைத்தான் சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய எதிரிகளினுடைய தாக்குதலின் மூலமாக மனம் மட்டும் சோர்வடைந்து விடாதீர்கள், மன உறுதியோடு தக்வாவோடு இறைவனிடத்திலே நீங்கள் கரம் ஏந்தி நீங்கள் துஆ செய்யுங்கள், நிச்சயம் வெற்றி நமக்கு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் இலகுவாக ஆக்கி தருவானாக. இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய எதிரிகளில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்களின் வலிமைகளை போக்கி விடுவானாக. அதே போன்று எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவியை நேரடியாக மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ் பத்ர் போர்க்களத்தில் இறக்கியது போன்று மலக்குமார்களை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வானாக என்ற துஆவோடு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக, நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று ஜியாரத் செய்யக்கூடிய, பெருமானாருக்கு சலாம் சொல்லி அவர்கள் பதில் நமக்கு கனவிலே சொல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.